நண்டு குழம்பு இன்றைக்கி மசாலா பாருங்கள், என்னென்ன மசாலா. இது நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறது. இல்லை பெரிய நண்டை க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் கழுவிட்டு மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா. அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 10 தக்காளி, அரை முடி தேங்காய், இலை, பட்டை, லவங்கு, ஒரு 4 பெரிய வெங்காயம். இந்த சைஸ்க்கு நல்லா கட் பண்ணிக்கணும். இது கருவேப்பிலை தேவையான அளவுக்கு. இன்னொரு ஒரு 4 டீஸ்பூன் நல்லா காரசாரமாக சேர்க்கறதுக்கு 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா பெருசாக இருக்கும். 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுட்ரு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு. அடுத்து தேவையான அளவுக்கு கடுகு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து இன்றைக்கி செய்கிற ஒரு நண்டு குழம்பு இவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். இது ஏன் கழுவிட்டு கவுச்சி வாசனை வரும்னு சொல்லிட்டு தான் மஞ்சள் தண்ணியில் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடணும். இது மாதிரி கடாயை வச்சுட்டு நல்லா சூடான பிறகு எண்ணெய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த இலையெல்லாம் நல்லா ஒரு ஸ்மெல் வரும். இந்த கவுச்சி வாசனை இல்லாத இருக்கிறதுக்கு இந்த ஸ்மெல்லுக்கு இது சேர்த்துக்கிறோம். இப்போ நான் இந்த மசாலையை அரைச்சிக்க தேவையான அளவுக்கு ஒரு 10 தக்காளி, அரை முடி தேங்காய். நல்லா சூடாகிட்டு இருக்குது. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாகிட்டு இருக்குது. தேவையான அளவுக்கு கொஞ்சம் கடுகு, கடுகு எடுத்து வெந்தயம் தேவையான அளவுக்கு. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த இலை, இந்த பட்டை, லவங்கம், அடுத்து கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சம் லைட்டு ப்ரௌன் கலராக மாறின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு ஒரு 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு. இது இன்னும் இதெல்லாம் சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் ரொம்ப வதக்கிட்டு போட்டோம்னா இந்த இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கும் போது இன்னும் தீஞ்சு போயிடும். அதனால ஒரு அளவுக்காக லைட்டு ப்ரௌன் கலர் மாறும்போது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். இது நல்லா கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஸ்மெல் போடுறது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கின பிறகு எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவை அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எண்ணெய் அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் வெங்காயமும் ரொம்ப தீஞ்சு போகக்கூடாது. இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் எடுத்து வச்சுருக்கிறேன். இல்லை இந்த மாதிரி செய்கிற சமையல் நீ வீடியோ போடு பிடிச்சிருக்கிறவங்க பார்க்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லிச்சு. நானும் வேண்டான்னு தான் சொன்னேன். இல்லை நீ போட்டு பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பாருங்கள். இது 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர். அடுத்து 4 டீஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும், அப்போ நல்லா இருக்கும். 4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா மிளகா பவுடர்.
இதில் தேவையானது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இப்படி வதக்கி இந்த மாதிரி மசாலா போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் அந்த மசாலா வாசனைலாம் போகணும். ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கும் போது அதிலே ஃப்ரை ஆகுது இல்லைங்களா, அப்போ அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். இது சண்டே தான் செய்யணும்னு சொல்ல, சென்டரில் கூட செய்யலை. அதனால இன்றைக்கி புதன்கிழமை செஞ்சுட்டு இருக்கிறேன். நீ செஞ்சு போட்டு பாரு வீடியோ எந்த அளவுக்கு இதாகுது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வேண்டான்னு போட அவள் கம்பல் பண்ணனால தான் என் ஃப்ரெண்டு இது போடுறேன் நான். ஏன்னா சில பேர் எப்படி செய்கிறாங்களோ உன்னோட டேஸ்ட்டு நீ செஞ்சு காட்டு அப்படின்னு சொன்னால் சரி செஞ்சு போட்டு பார்க்கலாமே ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இது காட்டிகிட்டு இருக்க. ரொம்ப கஷ்டம் இல்லை, நீ செய்யும் போது வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கொதிக்கும் போது அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த மசாலே இதில் சேர்த்துக்கணும். அளவுக்கு ஒரு 10 தக்காளி தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா ரொம்ப தண்ணி இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கணும். தோசை சப்பாத்திக்கு எல்லாம் நல்லா யூஸ் பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க இதில் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் தக்காளி மட்டும் தான் இதில் அரைச்சி வச்சுருக்கிறேன், வேறு எதுவும் இதில் போடல. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா இது கொதிக்கும் போது இப்போ இந்த மசாலே இதில் சேர்த்துக்கணும். நான் வந்துட்டு 1 kg வாங்கியிருக்கிறேன். நல்லா பெரிய நண்டை, இந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்க, நல்லா ஸ்கை ப்ளூ டார்க் ப்ளூ மிக்ஸாக அந்த மாதிரி நண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் 1 kg அளவுக்கு வாங்கியிருக்கிறேன். எப்போவுமே நான் செய்யணும்னு அதை தான் வாங்கி செய்வேன். இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா இது இப்போ இது கொதிக்கணும். கொஞ்சம் பேருக்கு தான் கொஞ்சம் நேரம் விட்டு நான் அந்த நண்டை இதில் போட போகிறேன். இது நல்லா கொதிக்கணும், சிம்மில் வைக்கணும். ஏன்னா அதுக்கு தக்காளியெல்லாம் ஊற்றிடுவோம், தேங்காய் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த மசாலோடு சேர்த்து வேகணும். தேவையான அளவுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் கூட அப்புறமா கூட சேர்த்துக்கலாம், அளவுக்கு மீறி சேர்த்துடாதீங்க. உப்பு போட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுடணும். இப்போ இது மேலே ஒரு மூடியை போட்டு விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா கொதிக்க அந்த ஸ்மெல்ல போகும். அப்புறமா நம்ம இதில் நண்டை சேர்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எந்த அளவுக்கு வச்சுருக்குன்னு. ரொம்ப நல்லா வருது ஸ்மெல்லு பாருங்க. ஏன்னா அடுப்பு எப்போவுமே கேஸ் நம்ம சிம்மில் தான் வைக்கணும். ரொம்ப அதிகமாக வச்சோம்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிடும், தீஞ்ச வாசனை வரும். இந்த அடி பிடிக்காத இருக்கணும். சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு கிரேவி ஒன்று இருக்குது. இப்போ இதில் இருக்குது இந்த நண்டு. எனக்கு தெரியாது இது க்ளீன் பண்ணுறதுக்கு, எங்கள் தங்காச்சி தான் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்து. இப்போ இந்த மஞ்சள் தண்ணி தேவையில்லை. இப்போ பாருங்க ஒரு பிளேட் அளவுக்கு வந்துருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இந்த காலுங்களை இப்படி துறை விட்டுடணும். இது கொஞ்சம் சிம்மில் தான் வச்சு நல்லா வேக வைக்கணும். பாருங்க இந்த சதிங்கெல்லாம் இப்படி, ஏன்னா இது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இந்த காலுங்களை தான் கொஞ்சம் லேட்டாக வேகும். லைட்டாக இந்த மசாலா எடுத்து இது மேலே கொஞ்சம் அப்படி
இந்த மாதிரி இப்போ இது இந்த சிம்மில் தான் இருக்கணும். சிம்மில் இருக்கணும். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் லைட்டாக கிண்டி விடணும். இதில் தண்ணி எதுவும் இல்லை. இப்போ இப்படியே போட்டு மூடிடும். சாதம் செஞ்சு வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து சாதத்தில் இல்லாத சப்பாத்தியில் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சப்பாத்தி, தோசை அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நண்டு கொழும்பு. அது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாக இருக்கணும் கொழும்பு. இப்போ இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இன்னும் நல்லா கெட்டியாக கையிலே ஒட்டக்கூடாது. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் சப்பாத்தி, சாதம் ஓப்பன் பார்க்கலாம். இந்த அளவுக்கு ஸ்மெல் சூப்பராக நண்டு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம முடி போடக்கூடாது. பாருங்க மசாலா. இப்போ மூடி போட்டோம்னா இன்னும் அந்த ஆவி தண்ணியெல்லாம் இன்னும் அதிகமாகிடும். இப்போ மூடி போடக்கூடாது. நல்லா இப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து நீங்கள் பாருங்கள். இந்த அளவுக்கு நண்டு கொழும்பு ரெடி. இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். வாவ். சாப்பாடில் போட்டுட்டு சாப்பிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.